ஒரு சரியான வெல்டிங் சம்பவத்தை தாங்க பார்க்க போறீங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வைக்க தெரிக்கிற பேலர்ல இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். ஒரு பேரிங் ஒன்று கட் ஆகி இன்னொரு கோணம் அவுட்ரு கோணம் அதிலே மாட்டிருக்கு பாருங்க. இந்த கோணம் எடுக்கிறதுக்கு தாங்க நம்ம கிட்ட கஸ்டமர் வந்தாங்க. பொதுவாக இந்த கோணம் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று இந்த கியர் பாக்ஸை கழட்டினா தான் அதை எடுக்க முடியும். ஏன்னா உள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. கோன் மட்டும் இருக்கிறதுனால எந்த சைடு வழியாக தட்ட முடியாதுங்க. ஏன்னா பின் சைடு வந்து அடப்பாக இருக்கும். ஸோ தட்ட முடியாது. ஏன்னா இது கியர் பாக்ஸு. ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து வெட்ரூம் வச்சு தட்டி பார்த்தோம். அது எதுவும் நகர்ற மாதிரி தெரியல. வழக்கம் போல் நம்ம ஸ்டைலுக்கு அதை வெல்டிங் பண்ணி ட்ரை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன கோணம் நான் எப்படியோ மெனக்கட்டி எடுத்துட்டேங்க. அப்பயுமே அந்த சின்ன கோணம் கரைச்சி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ணி தான் எடுத்தேன். உடனே எடுக்க முடியல. ஆனால் இந்த அவுட்ரு கோன் இருக்குது பார்த்தீங்களா, பேரிங்கோட அவுட்ரு கோன், அதில் ரொம்ப மெனக்கட்டேங்க. ரொம்ப நேரம் ஆணிச்சு, டைம் ரொம்ப நேரம் இழுத்துடுச்சு. ரெண்டாவது அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ பண்ணிட்டேங்க. ஆனால் வெளியில் வர மாட்டேன்ட்டு. அப்படி இருந்தும் அதை மறுபடியும் ட்ரை பண்ணி எப்படியோ எடுத்துட்டேங்க. இதில் என்ன ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னா, அந்த ஷாஃப்ட் வந்து எக்காரணத்தை கொண்டு டேமேஜ் ஆகிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி ஆகிடும், செலவு அதிகமாக போயிடும். இப்போ பாருங்கள், ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என் வேலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. நன்றி.